ராமர் வில்லை அடையாளமாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த ராசிக்கு மூலம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்கள், பூராடம் 1 2 3 4 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம் முடிய இந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்டதாக உள்ளது. இந்த ராசிக்கு தற்பொழுதோ 10ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார். இந்த ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் வருவது பதவியில் தள்ளாட்டம் என்று சொல்வார்கள். பதவியில் தள்ளாட்டம் ஏற்படுவதற்கும், பதவியில் பலவித உபதங்கள் ஏற்படுவதற்கும், பதவியில் உள்ள நன்மைகளை அடைய முடியாமல் இருக்கும் தன்மையும், பதவியினால் பணத்தை பெறாமல் இருக்கும் தன்மையும் இந்த குரு பகவான் அருள் பாலிக்கின்றார். அதை தவிர இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பூர்ணமாக பார்க்கப்படுகின்றது. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்டமும், வீடு வாங்கும் யோகமும், செல்வம் செழிப்பும், கண்ணுக்கு தெரியாமல் வரக்கூடிய செல்வமும், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும், நல்ல தம்பதிகளுக்குள் நல்ல ஒரு ஒற்றுமையும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதேபோல் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் குரு பார்வைப்படுவது மிகவும் உயர்வான ஒரு தன்மையை உண்டாக்குகின்றது. இந்த 4ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் தம்பதிகளுக்குள் நல்ல ஒற்றுமையும், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் தன்மையும், நல்ல ஒரு கலத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றின்பத்தில் அதிகமான ஈடுபாடும், நல்ல ஒரு மனதிற்கு ஒப்பான செயல்களை செய்வதற்கும் கூடி செய்வதற்கும் இந்த குரு பகவான் அருள்பாலிக்கின்றார். இதுவரை குழந்தை பிறக்கவில்லை என்று தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் செய்கின்றார். அதேபோல் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கப்படுவதால் உடலிலுள்ள வியாதியிலிருந்து நிவாரணமும், வாகனங்களை வாங்கும் யோகமும், சகோதரர்களுக்குள் ஒற்றுமையும், மனதில் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் வெற்றியை கொடுப்பதற்கும் இந்த குரு பகவான் அருள்பாலிக்கின்றார். ஆனால் ராசிக்காரர்களுக்கு 2க்கும் 3ஆம் இடத்தினுடைய சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு உச்சிதமாக கருதப்படவில்லை. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து கொண்டு ஒரு இடைஞ்சலை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது அவ்வளவு யோகம் என்று சொல்ல முடியாது. அதனால் பலவித பாக்கியத்தை அடைய முடியாமல் இருக்கும் தன்மையும் இந்த ராகு பகவான் உண்டாக்குகின்றார். குருவினால் 10ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் பதவி தள்ளாட்டம் ஏற்பட வாய்ப்பு, 9இல் உள்ள ராகுவினால் ஏற்படும் வாய்ப்பு, 12இல் உள்ள சனியினால் ஏற்படும் உபாதைகள் ஆகிய 3 மட்டும் இந்த ராசிக்காரருக்கு உபத்திரம் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு புதன் நல்ல சிறப்பாக அமைந்திருந்தால், அவர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்தால் பதவியில் எந்தவித உபத்திரம் இருக்க வாய்ப்பில்லை என்பது சொல்லப்படுகிறது. அந்த புதன் சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த ராசிக்காரர்கள் பெருமாளை வழிபட வேண்டும். வெங்கடாஜலபதி, பார்த்த சாரதி போன்ற வைஷ்ணவ தலங்களுக்கு சென்று அந்த சுவாமியை வழிபடுதல் மிகவும் முக்கியமானதாகும். இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நிறம் என்று சொன்னால் வெளிர் சிவப்பு, மஞ்சள், பச்சை என்று சொல்லலாம். அதிர்ஷ்ட எண்கள் என்று சொன்னால் 1 3 9 5 என்று சொல்லலாம். அதிர்ஷ்ட திசைகள் என்று சொன்னால் வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கு என்று சொல்லலாம். அதிர்ஷ்ட கற்கள் என்று சொன்னால் மாணிக்கம், புஷ்பராகம், பவடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ராசிக்காரர்கள் கீழ்கண்ட பரிகாரத்தை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. சிவாலய வழிபாடு மிக மிக முக்கியமானதாகும். கோவிலுக்கு சென்று
நெய் தீபம் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். அர்த்தநாரீஸ்வரரை வழிபட வேண்டும். தட்சிணாமூர்த்தியை வழிபடுதல் வேண்டும். சனி கிரகத்தினை வழிபடுதல் மிக மிக முக்கியமானதாகும். சனி கிரகத்திற்கு சாந்தி செய்து கொள்ளல் மிகவும் முக்கியமானதாகும். பெருமாளை தரிசனம் செய்தல் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. குரு கிரகம் எல்லோருக்கும் நல்லதே செய்யும் என்று ஒரு வாக்கு சொல்லப்படுகின்றது. அப்படி கிடையாது. நன்மை செய்யும் கிரகம் நல்ல இடத்திலிருந்தால் நல்லதை செய்யும், கெட்டதை செய்யக்கூடிய கிரகம் கெட்ட இடத்திலிருந்தால் நன்மை செய்யும். குரு பயிற்சி என்று சொல்லுகின்றோம். குரு பயிற்சி என்றால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குரு கிரகமானது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தாண்டி செல்கின்றது. இந்த தாண்டி செல்லும் பொழுது அந்த கிரகமானது அந்த ஒவ்வொருக்கும் அந்த கிரகத்தின் அமைப்பின்படி அந்த கிரகத்தில் உள்ள குருவால் பார்க்கப்படும் இடமெல்லாம் அவர்களுக்கு பலவித நன்மைகளை அடைய வாய்ப்பு உள்ளது. அதே போல் இந்த ஆண்டு 2/8/2016 காலை 8:30 மணிக்கு இந்த குரு பகவான் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கன்னியா ராசியில் பிரவேசிக்கின்றார். அப்பொழுது இந்த கன்னியா ராசியில் இருந்து கொண்டு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் குரு பார்வையினால் பலவித நன்மைகளை பூர்ணமாக அடைவதற்கும் அதனை சுகமாக அனுபவிப்பதற்கும் கடவுள் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நமக்கு பலவித நன்மைகளை செய்கின்றார்.